எந்தளவு பெரிய காது ஓட்டையாக இருந்தாலும் நொடி பொழுதில் நம்ம அதை சரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாத நமக்கு டெய்லி லைஃப்பில் தேவையான ஒரு சில முக்கியமான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தளவு பெரிய காது ஓட்டையாக இருந்தாலும் நம்ம நொடி பொழுதில் அதை சரி பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், பியூட்டி பார்லர் போகணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. நமக்கு குழந்தையில காது குத்துவாங்க. அந்த மாதிரி குத்தும் போது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப இறக்கமாக குத்திடுவாங்க, அப்படி இல்லைனா சைடில் குத்திடுவாங்க. கொஞ்சம் பிஞ்சான காதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப அப்படியே தோடு நம்ம வெயிட்டான தோடு போட போட அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடும். சில பேருக்கு வந்து அதுவே பேஷனாக வச்சுருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய தோடு போட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போடும்போது காது வந்து இந்த மாதிரி பெரிய ஓட்டையாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம நாள் போக்கில் அப்படியே விட்டோம் அப்படின்னா காது வந்து அருந்து. அந்தளவுக்கு நம்ம விடாமல் வந்து நம்ம தோடு வந்து போடும்போதே கொஞ்சம் குட்டி குட்டி தோடாக போடணும். காது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெரிய கம்மல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பெரிய ஓட்டை அப்படின்னும் போது நம்ம பெரிய கம்மல்லாம் போடுறத கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், காதில் வந்து நான் திருகோடு தான் வச்சுருக்கேன். ஈஸியாக அந்த ஓட்டை வழியாகவே நம்ம வந்து தோட்டை வந்து டேரெக்டாகவே எடுத்துடலாம். அதே வழியாகவும் நம்ம போடவும் செஞ்சிடலாம். அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்ம வந்து தங்க நகையெல்லாம் போடும்போது அது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து நம்ம நெத்திக்கெலாம் வைக்கும்ல ஸ்டிக்கர் போட்டு அந்த பொட்டு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன தோடு அப்படிங்கிறதுனால அதோட காம்பு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து சின்ன ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் வந்து நல்லா காம்பு நீளமாக இருக்குது, பெரிய தோடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ஸ்டிக்கர் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து தோடுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டியான பொட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து அந்த அட்டையோடய ஒட்டி இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு அழகாக சென்டரில் ஊக்கு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அதோட ஹோல் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகும். நான் காம்பஸும் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் காம்பஸ்லேயும் நான் வந்து ஹோல் விட்டு இந்த மாதிரி வந்து தோட்டிலையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்டு பார்த்துக்கணும், கரெக்டாக வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம இப்படியே வந்து தோடு போட போகிறது கிடையாது, நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோட்டை வந்து காதில் போட்டுடணும். நம்ம எப்படி வந்து பட்டன் போடுவோமா பின் சைடு, அதே மாதிரி நம்ம ஸ்டிக்கர் போட்டையும் வந்து அந்த ஒற்றை பகுதி வந்து நம்ம காதில் வந்து ஒட்டுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து தோடு வந்து தொங்காமல் இருக்கும். அதனால தான் ஒற்றை சைடு வந்து நம்ம காதில் வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ்டாக ஒட்டுற மாதிரி நம்ம போட்டு நல்லா வந்து திருகி விட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து தோடு பார்த்ததுக்கும் இப்போ வந்து தோடு பார்க்குறதுக்கும் எந்தளவு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் காது இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்டில் திடீர்னு வந்து கெஸ்ட்லாம் வந்துருவாங்க. அந்த டைமில் நமக்கு மட்டும்தான் வந்து தலையணைலாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட தலையணை இருக்காது. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம தலையணையை கொடுத்துட்டு நம்ம சும்மா தான் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து தூங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம 2 செட்டு எப்போதுமே தலையணை வச்சுருப்போம். ஒன்று துவைச்சி போட்டோம் அப்படின்னா இன்னொரு செட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பீரோவில் வந்து ஒரு செட்டு நான் எப்போதுமே நான் வச்சுருப்பேன். எல்லாருமே அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அந்த ஒரு தலையணை உரையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த பெட்ஷீட்டை ஒரு பெட்ஷீட் அப்படி இல்லைனா ஒரு 2 பெட்ஷீட், நான் வந்து ஒரு பெட்ஷீட் தான் நான் இன்றைக்கி உள்ளே வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு பெட்ஷீட்டே நமக்கு தலையணை சைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த தலையணை உரை உள்ள இந்த பெட்ஷீட்டை அழகாக வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வர்ற கெஸ்ட்டுக்கு நம்ம தலையணையை கொடுத்துட்டு நம்ம வந்து வெறும் தலையில் தூங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சு தூங்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து ஒரு தலையணை வச்சா எந்த அளவு சூப்பராக நமக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பெரிய பெட்ஷீட் தான். உங்களுக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு 2 பெட்ஷீட் கூட நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த ஒரு பெட்ஷீட்டே எனக்கு வந்து போதுமான அளவாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வந்து யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தலையணை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நிறைய நெயில் பாலிஷ்லாம் சில டைம் வச்சுருப்போம். அந்த நெயில் பாலிஷ்லாம் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிற நெயில் பாலிஷ்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் கட்டி பிடிச்சி அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் அப்படியே இருக்கும். அதை வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருவோம். அந்த மாதிரி வந்து தூக்கி போடாமல் இது மாதிரி வந்து நல்லா வந்து ஹீட்டான தண்ணியில் நம்ம வந்து வச்சு எடுக்கும்போது அந்த நெயில் பாலிஷ் ஃபுல்லாகவே நல்லா உருகி ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம நெயில் பாலிஷை உள்ளே சேர்க்கணும். நெயில் பாலிஷ் எந்த அளவு நம்ம வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மூழ்கிற அளவு தண்ணியும் நல்லா ஹீட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அது உள்ளே வந்து ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடணும். அந்த கிளாஸ் நல்லா ஹீட் ஆகி உள்ளே இருக்கிற அந்த நெயில் பாலிஷ் நல்லா மெல்ட் ஆகும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவு சூப்பராக நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து கட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிக விலை கொடுத்துல நம்ம நெயில் பாலிஷ் வாங்கியிருப்போம். அதை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம தலையணையெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட வேர்வை பட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். என்ன தான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3 டைம் நம்ம தலையணை உரம் துவைச்சாலுமே நம்ம வந்து வேர்க்கிறதுனால அடிக்கடி வந்து தலையணை உரம் துவைக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரா மாதிரியும் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இந்த டிப். வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி. அப்படி இல்லைனா யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நம்ம வந்து தலையணை உரம் துவைக்கல அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பவுடர் தான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து தூவிக்கோங்க. தூவணும் அப்படின்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெர்ஃப்யூம் ஏதாவது வச்சுருந்தாலும் அழகாக வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது வந்து இந்த கொஞ்சம் நமக்கு வந்து வெள்ளையாக தெரியாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பவுடரால் தூவி காமிக்கிறேன். ஒரு அர்ஜென்ட் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட பெர்ஃப்யூம் இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூம் இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃப்யூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 சைடும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா கைகளெல்லாம் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அங்கங்கே திட்டுத்திட்டாக வந்து அந்த பவுடர் வந்து பேட்சாக இருக்கும். அதை நம்ம அந்த மாதிரி வந்து கைகளெல்லாம் வந்து நல்லா வந்து தடவி கொடுக்கும்போது நல்லா வந்து ஒரு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமாக வேர்வை வரதுனால வர ஸ்மெல்லையும் நம்ம வந்து இது மூலமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு திடீர் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க, நம்ம தலையணை துவைக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற டைம்லையும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து தக்காளி வந்து விலை குறைச்சலாக இருக்கிற டைமில் நிறைய வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைனா மழை டைம்லையும் நம்ம நிறைய வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து தக்காளி ரேட்டு அப்பப்போ வந்து ஏறி இறங்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த ஸ்டேஜில் நம்ம நிறைய வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் தேங்காய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப்பு அளவுக்கு வர்ற அளவு எடுத்துட்டு கொஞ்சம் நிறைய ஊற்றிட வேணாம். ஒரு லைட்டாக ஒரு சொட்டு விட்டாவே நமக்கு போதுமானது. நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி கை விரல்களால் லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாவே வந்து தக்காளி வந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஆனாலுமே வீணாக போகாது. அதே டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி காம்பு சைடில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வைக்கும் போது 1 மாதம் ஆனாலுமே தக்காளி வந்து நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அழுகாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி இனிமேல் வந்து தக்காளி வந்து அதிகமாக நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படிங்கிறது நினைக்காம இந்த மாதிரி டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.